இதயம் ராஜ உறுப்புகள் அற்புதமான ஒரு உறுப்பு. இதயத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தியான பயிற்சி, அதோடு சேர்ந்து ஒரு முத்திரை பயிற்சி. ஸோ இதை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்கும், மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறதுல மிக முதல் உறுப்பு இதயம். இதயத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, தலையாய கடமை. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதயத்தினால் பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர், இதய ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், நேற்று நன்றாக இருந்தாங்க இன்றைக்கு சடன் ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம் வாழும் முறை, நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், காலை முதல் இரவு வரை நம்முடைய உணவு எப்படி இருக்கணும், நமது பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்வது, என்ன மாதிரி உடற்பயிற்சி எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம எடுக்காத காரணத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகின்றது. அப்போ இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள், இந்த அநாகத தியான பயிற்சி, அதே மாதிரி அதோடு சேர்ந்து முத்திரைகள், இதை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இதயம் நன்றாக இயங்கும், இதய வாழ்வுகள் சீராக இயங்கும், நமக்கு மன அழுத்தம் வராது, டென்ஷன் வராது. இதோடு சேர்ந்து வாழ்வியல் முறைன்னு காலை எழக்கூடிய நேரம் ஒரு 4லேருந்து 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9 to 9:30, நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவு, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு இந்த முத்திரைகள் உங்களுக்கு பலனளிக்கும், இந்த தியானம் உங்களுக்கு பலனளிக்கும். தொடர்ந்து இந்த காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்ம மனதில் சேர்த்த, ஆழ் மனதில் சேர்த்த அந்த டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நீங்கள் பெரிய பெரிய இதய வல்லுநர் டாக்டர்கிட்ட போய், சார் ஹார்ட் அட்டாக் வராமல் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், மகிழ்ச்சியாக இருங்கம்மாங்க. அப்போ சிம்பிள், எளிமையாக வாழ கற்றுக்கோங்க, உயர்ந்த எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாதிரி அமைத்து கொண்டு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு தினமுமே இந்த பயிற்சி பண்ணிடணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 வருடம் 2வது வருடம் உங்களது வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும். அந்த இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகலும் நேரா வச்சுக்கோங்க. முதல் முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு உள்ள மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் நடுவரல் மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரைநீக்கு வச்சுக்கோங்க. இதற்கு மற்றொரு பெயர் இருதய முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். இதயம் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த 3 முத்திரை செய்து முடித்த உடனே அநாகத தியானம் செய்ய போகிறோம். 2 கை சின் முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பக்கத்திலையும் உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தைம சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி யோக சாஸ்திரத்தில் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அநாகத மைய தியான பயிற்சி. இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் எல்லா மனிதர்களுக்கும், சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அமைதியாக கண்களை மூடி இந்த முத்திரைகள் அந்த அநாகத மையத்தில் அப்படியே உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கவனியுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். அப்பப்போ டென்ஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆயிரும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் டென்ஷனே இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். இதயத்தை பாதுகாத்து வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.